திருவாரூர் தொகுதியை பொறுத்தவரைக்கும் ஒரு பெண் வேட்பாளருக்கு வாய்ப்பு குடுத்திருக்கீங்க. அது எந்த அடிப்படையிலண்ணா குடுத்திருக்கீங்க? வணக்கம். நம்ம நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் 50% ஆண்கள், 50% பெண்கள் அப்படின்னு நம்ம பிரித்து 117 ஆண்கள், 117 பெண்கள் நம்ம வேட்பாளர்களாக களமிறக்கியிருக்காங்க. அண்ணன் சீமான் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் முறை வந்து கொஞ்சம் மற்ற கட்சிகள் மாதிரி இல்லாமல் வித்தியாசமானது. அவர்களுடைய கல்வி தகுதி, அவர்களுடைய கட்சி பணி, அது இல்லாமல் அந்தந்த பகுதிகளில் சமூக நீதியை காக்கிற வகையில் அவர்கள் சார்ந்த சமூகம் எந்த சமூகத்துக்கு இதுவரை பிரதிநிதித்துவம் இல்லை, எல்லா தகுதிகளின் அடிப்படையில் தான் நம்ம ஒரு தொகுதியிலையும் வேட்பாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் திருவாரூர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா சகோதரி அஸ்வினி பூபதி பாலன் அவர்கள் வந்து வேட்பாளராக இப்போ களமிறக்கப்பட்டிருக்காங்க. அவங்க 2019ஆம் ஆண்டுலேருந்து கட்சியில் இணைந்து பணியாற்றிட்டு இருக்காங்க. இளைஞர் பாசறை, மகளிர் பாசறை எல்லாத்துலேயும் அவங்க குடும்பத்தோடு அவங்க கணவரும் கட்சியில் இருக்கார். 7-8 ஆண்டுகளாக அவங்க கட்சியில் தொடர்ந்து பணியாற்றிட்டு இருக்கிறதுனாலையும் அவர்கள் போட்டியிட சரியான வேட்பாளர் அப்படின்ற அடிப்படையிலும் இந்த தொகுதி பெண்களுக்கான தொகுதின்னு நம்ம கட்சி உட்கட்சிக்குள்ளே நம்ம பிரிவினை செய்ததாலையும் சமூக நீதியின் அடிப்படையில் அந்த திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்த மக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட கணிசமான எண்ணிக்கையில் வசிக்கிறாங்க. அது இல்லாமல் அவர்களுக்கு எந்த அரசியல் கட்சியிலையும் இதுவரைக்கும் உரிய பிரதிநிதித்துவம் இல்லை அப்படிங்கிற கருத்து வந்து பெரும்பாலான மக்கள்கிட்டேருந்து, அந்த சமூக மக்கள் அது சார்ந்த அமைப்புகள்லேருந்து எல்லா கட்சிகள்லையும் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்துச்சு. அதுவும் ஒரு கூடுதல் காரணமாக இருக்கிறதுனால இந்த வேட்பாளர் ஒரு மிகச்சரியான வேட்பாளர், ஒரு போட்டியை ஏற்படுத்துவார், ஒரு நிச்சயமாக வெல்வார் அப்படின்ற நம்பிக்கையில் அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. இப்போ பெண் வேட்பாளர் அறிவிச்சிருக்கீங்க. திமுக வந்து திருவாரூர் வந்து திமுகவுடைய கோட்டை அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ச்சியா வந்து அந்த திமுகவோட மாவட்ட செயலாளர் தான் தொடர்ச்சியா வெல்றாங்க. அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு எப்படின்னு இருக்கு? நாம் தமிழர் கட்சி கடந்த 3 சட்டமன்ற தேர்தல்களை இந்த தொகுதியில் வந்து எதிர்கொண்டிருக்கோம். 2016 2000 வாக்குகள் பெற்றிருந்தோம். 2019 நடைபெற்ற இடைத்தேர்தலில் 9000 வாக்குகள் பெற்றிருந்தோம். கடந்த தேர்தல் 2021 சட்டமன்ற தேர்தலில் 25,000க்கும் அதிகமான வாக்குகள் பெற்றிருந்தோம். அப்போ நம்ம இந்த தொகுதியில் தொடர்ச்சியாக நம்ம வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் காமிக்குது. இந்த தொகுதியை தொடர்ச்சியாக திமுக தக்க வச்சிருந்தாலும் இந்த தொகுதிக்கு உண்டான வளர்ச்சி பணிகள், குறிப்பாக திருவாரூர் நகரத்தை சுற்றி உட்கட்டமைப்பு பணிகள் வந்து மிக நீண்ட நாட்களாக நடந்துட்டு இருக்கு. ஆனால் எதுவுமே நிறைவடையலை. அது இல்லாமல் முழுக்க விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட மக்கள் வாழ்கிற பகுதி இது. அதற்குண்டான உட்கட்டமைப்பு, தானிய கிடங்கு போன்றவையெல்லாம் எதுவுமே செஞ்சு கொடுக்கல. குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா இங்கே அந்த பேருந்து நிலையம் மாற்றினது கூட ஒரு சரியான முறையில் அவங்க மாற்றலை. நகரம் முழுக்க அந்த பாதாள சாக்கடை திட்டம் அப்படிங்கிறது முழுமையாக தோல்வி அடைஞ்சிருக்கு. நகரத்தை நீங்கள் முழுமையாக சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும். பாதாள சாக்கடை திட்டம்ங்கிறது ஒரு சரியான இடத்துல இல்லை. அதுவும் இல்லாமல் இப்போது திமுகவில் இது வரைக்கும் வேட்பாளர் அறிவிக்கப்படலை. யார் வேட்பாளராக இருந்தாலும் நம்ம எதிர்த்து நம்ம களத்தில் வேலை செய்வோம், நம்ம வெற்றியை நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் எங்களோட இந்த கடந்த ஒரு வார காலமான பிரச்சாரம் வந்து தேர்தல் பரப்புரை நமக்கு புரிய வச்சிருக்கு. ஆனால் ஒவ்வொரு தேர்தலுக்கு வந்து நாம் தமிழர் கட்சி புதிய புதிய சின்னங்களை மாற்றிக்கொண்டே இருந்தாங்க. இப்போ வந்து ஏற்கலப்பை விவசாய சின்னத்தை கொடுத்துருக்காங்க. இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டீங்களா? மக்களுக்கு தெரியுதுங்களா? மக்களுக்கு நிச்சயமா எல்லாருக்குமே தெரியுது. இப்போ இன்னைக்கு நம்ம பரப்புரையை பொறுத்த வரைக்கும் நம்ம பல இடங்கள்ல நம்மளுடைய சின்னம், நம்மளுடைய வேட்பாளர் குறித்த தகவல் ஏற்கனவே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அது இல்லாமல் தொடர்ச்சியாக எல்லாருமே சீமானனோட பேச்சை எல்லாரும் கவனிக்கிறாங்க. நேற்று நம்ம தேர்தல் வரைவு அறிக்கை வெளியிட்டது வரைக்கும் எல்லாரும் அப் டு டேட்டாக எல்லாருமே தகவல்களை தெரிஞ்சிருக்கிறாங்க. அதனால இந்த சின்னம் எல்லார்ட்டையும் போய் சேர்ந்துருச்சு. அவங்க இப்போ வாக்களிக்கிறதுக்கும் நிறைய மக்கள் தயாராக இருக்காங்க. இந்த கிராமத்தில் நாங்கள் இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டில் போய் பரப்புரை செய்யும்போது அவங்க தேர்தல் நிதி உங்களுக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு 2000 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு மக்கள் நம்ம மேலே ஒரு வரவேற்பை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. சமீபத்தில் செய்தின அதிக மழைக்கு காரணமாக வந்து பயிர்கள் வந்து அதிகமாக அழுகி போனது வந்து திருவாரூர் தொகுதி. தானிய கிடங்குக்கு வந்து மேல்கூரை இல்லாமலாம் அதிக பயிர்கள் வந்து முளைச்சி போயிடுச்சு அப்படின்லாம் விவசாயிகள் அதிக அதிருப்தியில் இருந்தாங்க. அது வந்து இந்த தேர்தலில் பிரதிபலிக்குமா? வாக்கு கேட்டு போகும்போது மக்கள் என்ன சொல்றாங்க? மக்கள் அந்த அடிப்படை பிரச்சனைகள் இங்கே இன்னும் தீர்க்கப்படலை அப்படிங்கிற ஒரு கோபம் வந்து மக்கள்கிட்ட எல்லா தரப்பு மக்கள்கிட்டையுமே இருக்குது. அதிக அளவில் இங்கே வேளாண் பணிகள் சார்ந்த தொழிலாளர்கள் அதிகமாக வசிக்கிறதுனால அதன் சார்பு தொழில்கள் எதுவும் இங்கே இல்லை. அந்த குறிப்பிட்ட ஒரு 3-4 மாதங்கள் மட்டும்தான் வேலை, மீதம் இருக்கிற நாட்களில் எல்லாருமே திருப்பூரில், சென்னையில் போய் வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல் தான் எல்லாருக்குமே இருக்குது. இப்போ அதை சார்ந்து சார்பு தொழிற்சாலைகள், இந்த பதப்படுத்துறது, ஏற்றுமதி நிறுவனங்கள், அது மாதிரி துணை சார்பு நிறுவனங்கள் எதுவும் இங்கே அமைக்கப்படலை. சிப்காட் 2-3 அமைக்கிறோன்னு சொல்லி அதுவும்
ஒரு முழுமையான பணிகள் எதுவும் நடக்கல. இப்போ 2016ன்னு நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. 1996லேருந்து இந்த தொகுதி திமுகவுடைய வசம் தான் இருக்கு. அப்ப தொடர்ச்சியா அதுல வந்து ஒரு முறை இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரா இருந்தவரு அமைச்சராவும் இருந்தாரு, பால்வளத்துறை. அப்போ பால்வளத்துறை சார்ந்து ஒரு கூட்டுறவு பண்ணைகள்லாம் எதுவுமே இங்க வந்து அவர் ஏற்படுத்தி தரல. அதன் பிறகு முன்னாள் முதலமைச்சரா இருந்த கருணாநிதி இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருடங்கள் பக்கமா அவர் இங்க சட்டமன்ற உறுப்பினரா இருந்தாரு. அப்பவும் அவர் முழுக்க செயல்படாத நிலைமையில தான் இங்கே இருந்தார். அதனால அவங்களும் எந்த விதமான உட்கட்டமைப்பு பணிகளோ இல்லை தொகுதி வளர்ச்சி பணிகளோ அவங்க மேற்கொள்ளல. இப்பவும் இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவா இருக்கிறவரும் ஒரு ஆக்கப்பூர்வமான பணிகள் ஒரு அடுத்த 10 ஆண்டுகளுக்கு தேவையான பணிகள் எதையுமே செய்யலை. இருக்கிற மராமத்து பணிகள் சில பணிகளை அங்கங்கே மேற்கொண்ட மாதிரி ஒரு கணக்கு காமிச்சிருக்காங்களே தவிர, இது தமிழ்நாடு முழுக்க எப்படி நடந்துச்சோ அதில் ஒரு தொகுதியாக தான் இருக்கே தவிர இதற்குன்னு ஒரு சிறப்பான திட்டங்கள்லாம் எதுவும் ஏற்படுத்தப்படலை. இப்ப பிரச்சாரத்தின் போதுனா மக்கள் வைக்கிற முதன்மை கோரிக்கை என்னென்ன பாக்குறீங்க? நாம் தமிழ் கட்சி வந்தா இதை பண்ணி கொடுப்பீங்களான்னு கேட்குற முதன்மை மக்கள் எல்லா மக்களுமே ஒரு கோரிக்கையை வந்து ஒரு யூனிஃபார்மிட்டியாக வைக்கிறாங்க. இப்போ ஒரு தரப்பு மக்களும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கோரிக்கைகள் வச்சாலும் எல்லா தரப்பு மக்கள்கிட்டேருந்து ஒரே ஒரு கோரிக்கை வருது. இந்த டாஸ்மார்க்கை வந்து நீங்கள் வந்தால் மூடணும், அதை வந்து நீங்கள் சொல்கிறீங்க, அதை வந்து கட்டாயம் நீங்கள் செய்வீங்களா, அதை உங்களால் செஞ்சிட முடியுமா, அதை நீங்கள் தயவு செஞ்சு செய்யுங்க அப்படின்றத ஏதோ ஒரு வகையில் எல்லாருமே சொல்கிறாங்க. சிறியவர்கள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும். இப்போ ஒரு 10 வீடு தள்ளி உள்ள ஒரு அண்ணா சொல்கிறாரு, அவரோட உடன் பிறந்த இளைய சகோதரர் வந்து குடியாலே மரணம் அடைஞ்சிட்டதாலும், குடிப்பழக்கத்தால் மரணம் அடைஞ்சிட்டதாலும், அதனால அவங்க குடும்பம் நிறைய சிக்கல்களை சந்தித்ததாகவும் சொன்னார். இப்போ எல்லார்கிட்டையுமே இருக்கிற ஒரு அடிப்படை கோரிக்கை வந்து இந்த டாஸ்மார்க்கை மூடணும் அப்படிங்கிறது. தொடர்ச்சியாக வந்து பெண்கள் மீதான பாலியல் குற்றங்கள் வந்து அதிகமாயிட்டே இருக்கு இப்போ தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும். அதுக்கு வந்து அண்ணன் சீமான் வந்து என்ன தீர்வு வச்சிருக்காங்க? இல்லை நம்ம அது வந்து இது அண்ணன் சீமான் நேற்று வரைவு திட்டங்களில் சொல்லியிருக்காங்க. என்னென்னா அந்த பாலியல் ரீதியான சம்பவங்களுக்கு தண்டனைகள் இன்னும் கடுமையாக்கப்படணும், அதற்குண்டான விசாரணைகள் முழுமையாக நடக்கணும் அப்படிங்கிறது. இது ஒரு சமூக மாற்றத்தை வந்து நம்ம நோக்கி பயணிக்கணும். இதற்கு பின்னாடி எல்லாத்துலேயுமே மது இருக்குது. அது இல்லாமல் குழந்தைகளோட வளர்ப்பு முறை, இப்போ இருக்கிற கல்வி முறை, அரசு பள்ளிகள் தனியார் பள்ளிகளில் எல்லா இடங்கள்லையும் நீக்கமர நினைக்கிற போதைப் பொருட்கள் முழுக்க இந்த தவறுகளுக்கு 90% பின்னால் இருக்க காரணம் வந்து சுய நினைவு இல்லாமல் போதையில் ஈடுபடுற மக்கள் தான். அப்போ போதையை வந்து நீங்கள் தடுத்துட்டீங்க, இந்த போதைப் பொருட்களை தடுத்துட்டீங்கனாலே நிச்சயமாக இந்த குற்றங்கள்லாம் செய்ய முடியும். சட்டங்களை இன்னும் கடுமையாக்கி தண்டனைகள் உடனுக்குடனே கிடைக்குதுங்கும் போது அதை குறித்தான ஒரு அச்சம் காரணமாகவும் இந்த குற்றங்கள் குறையும் நிச்சயமா. நாம் தமிழ் 234 தொகுதியிலையும் தனிச்சு போட்டி போடுறீங்க. இந்த வாட்டி சட்டமன்றத்துக்கு இது வரைக்கும் போனதில்லை நாம் தமிழ் உறுப்பினர்கள். இந்த முறை சட்டமன்றத்துக்குள்ள போவீங்களா? அண்ணன் சீமான் அவர்கள் முதலமைச்சர் சொல்லுவாங்களா? நிச்சயமா ஒரு கட்சியுமே தேர்தலை சந்திக்கும் போது இப்போ மற்ற கட்சிகளுக்கு இந்த இலக்கு இருக்குமானா இருக்காது. இப்போ இந்த இலக்கு கொண்டு களத்தில் நிற்கிற கட்சிகள் 3 கட்சிகள் தான். ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், 3வது நாம் தமிழர் கட்சி. மற்ற கட்சிகளாக இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் இது இலக்கு கிடையாது. அவங்களுக்கு 1 சீட்டோ 2 சீட்டோ ஜெயிக்கணும் அப்படின்றது தான். இப்போ முதன்மை போட்டியாளர்களாக 3 பேர் இருக்கும்போது 3 போட்டியாளர்களுக்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெற்று அந்த கட்சியினுடைய தலைவர் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறது தான் முதன்மை இலக்கு. அதை இலக்காக வச்சு தான் நம்ம களத்தில் வந்து நிற்கிறோம். நிச்சயமாக அதை நோக்கி நம்ம ஓடுறோம். இந்த முறை சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி கட்டாயம் சட்டமன்றத்தில் அதனுடைய உறுப்பினர்களை உள்ளே கொண்டு போய் உட்கார வைக்கும். அதற்குண்டான வேலைகளை அண்ணன் சீமானும் அவருடைய பொறுப்பாளர்களும் அந்த கட்சியினுடைய எல்லா நிலை உறுப்பினர்களும் அதற்குண்டான வேலையில் முழு தீவிரமாக இறங்கியிருக்காங்க. வெற்றி பெற வாழ்த்துக்கள். நிச்சயமா, நன்றி.